1000 பேர் 1000 சொல்லலாம், விசாரிக்கணும்ல. விசாரிக்காமல் நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும். அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற தானே. வேற என்ன காரணம் சொல்லு? என்ன இதில் நடக்குது சொல்லு? என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்கள் நாடகம்? என்ன விளையாட்டு பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சுற ஆள் கிடையாது, பயப்படுற ஆள் கிடையாது. இந்த சும்மா குண்டு வீசுறது, பெட்ரோல் குண்டு, நிஜ குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த தலைவனை சந்திச்சு வந்தவன் நான். பாலியல் குற்றச்சாட்டு வச்சு அந்த நடிகை வந்து இவங்க நேருக்கு நேர் சந்திக்க தயார்னவங்க. அதை தான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும், அவங்கள வர சொல்லிட்டுலாம் கூப்பிடணும். சார், இப்போ 2 நாட்களுக்கு முன்பு கூட இவங்க ஆட்கள் சந்திச்சதா அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க. எங்கள் ஆட்கள் சந்திக்கணும் இல்லை, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. குறிப்பா 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அதாவது அவங்களுக்கு அந்த நடிகைக்கு அந்த வீடியோ சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதுதான். நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ளே 7 முறை கருக்கழிச்ச சாதனையால் நானாக தான் இருப்பேன். அப்படிலாம் அதுலேயே சிறையில் இருந்துக்கிட்டே கருவை கலைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்கள் அளித்த புகாரில் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லேயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள், அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்போ நான் செய்கிறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்போ நானும் இனிமேல் ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்கள் தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லி தான் சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நானே தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னென்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. 15 வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னே சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போகிறேன், எங்களுக்கு மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது அது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.